சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. நீலாங்கரையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் வந்துட்டார். நீலாங்கரையிலிருந்து புறப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சட்டமன்ற வளாகத்துக்கு வருகை தந்துட்டார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வாகனமும் தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நேற்றைய பரபரப்பு இல்லைன்னா இந்த வருகை மேல இவ்வளவு பரபரப்பு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு கேமராக்கள் இன்னைக்கு தேசிய அரசியலுடைய பார்வையும் இந்த நிகழ்வு மேல அதர்வைஸ் இருக்காது. தமிழ்நாட்டில் ஏதோ பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு தேசிய பார்வை நகர்ந்திருக்கும். பட் இந்த ஃபேஸ் ஆஃப் நாள் விஜய் வெர்சஸ் உதய் ஃபேஸ் ஆஃப் இன்னைக்கு அசம்பிளியில் இன்னைக்கும் இந்த செஷன் முழுக்க நடக்க போகுது. அது நேற்றைய சூழலால் இன்னும் டிராமாட்டிக்காக இருக்குங்கிறத பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சகிதம் அசம்பிளி காம்ப்ளெக்ஸுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவுடைய செயல் திட்டம் என்ன, அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம செய்தியாளர்கள் நமக்கு சொல்வது என்பது எதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வழக்கமாக பட்ஜெட் கூட்டத்தோட பட்ஜெட் வாசிப்பு, குறிப்பாக முதல் பட்ஜெட் வாசிப்பு, முதல் ஆளுநர் உரை முதல்லாம் எதிர்கட்சிகள் ஒத்துழைத்து அமர்ந்திருப்பாங்க. பட் ஃபயர் ஒர்க்ஸ் தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கி இருக்குங்கிறத பார்க்கின்றோம். கடந்த ஆட்சியில் இருந்த ஒரு நார்மல்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இடையே இருந்த ஒரு இயல்பான தட்பவெப்பம் ஒரு பழைய நிலைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருந்த போது இருந்த அந்த பழைய பரபரப்புக்கு போயிருக்கு என்று பார்க்கின்றோம். இட் ஹஸ் பிகம் ஷார்ப் அண்ட் ப்ரொனவுன்ஸ். ஸோ ஆளும் எதிர்த்தரப்பு இடையேயான கோபம், ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ் அட்மாஸ்பியர் உச்சத்துக்கு போயிருக்காங்க பார்க்கிறோம். இந்த உச்சம் எப்படி அவையில் வெளிப்பட போகுது அநேகமாக இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் படிக்க தொடங்கியவுடன், அவை தொடங்கியவுடன் கோஷங்கள் எழுப்பி இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நேற்று எதிர்கட்சி தலைவருடைய கைது, அத்துமீறிய செயல், இவற்றையெல்லாம் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி எழுப்பும், அவையிலிருந்து நீங்கும், வெளிநடப்பு செய்யும் என்ற ஒரு சூழல் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க செயல்படுத்தும் போது தான் நம்ம உறுதி பண்ண முடியும். ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிறைய பரபரப்பு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.